கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சங்கீதம் 136:1 நம்ம வாசிக்க முடியும். இந்த 136வது சங்கீதம் முழுவதும் அவருடைய கிருபையை பற்றி கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்றத தொடர்ந்து சொல்லியிருப்பார். அப்போ அவருடைய கிருபை அப்படின்றது அழியக்கூடியது அல்ல. அது ஏதோ ஒரு நாள் நம்ம மேல அவர் கிருபை வச்சுட்டு அடுத்த நாள் கிருபை எடுக்கிற தேவன் அல்ல. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் இன்னைக்கு உங்க மேல கிருபை வைத்தார் அப்படின்னா அந்த கிருபை என்றும் உள்ளது. நம்ம மரணம் வரைக்கும் அந்த மரண பரியந்தமும் அவர் நம்ம மேல கிருபை வைக்கிறவரா இருக்கிறாரு. இந்த கிருபை அப்படின்றது என்னன்னா, நம்மால செய்ய முடியாத ஒரு இடத்துல நான் இது சாத்தியமே இல்லைப்பா, அது அசாத்தியமான ஒரு காரியம், இதை நான் இந்த இடத்துல இருந்தால் இதை செஞ்சிருக்க முடியாது, இது எல்லாம் தேவனுடைய கிருபை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இதை என்னாலலாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இது எல்லாமே தேவனோட கிருபை, அவர் இருந்தனால தான் இந்த காரியம் சாத்தியமாச்சு அப்படின்னு அவருடைய கிருபையை அந்த இடத்துல நம்ம பேசுவோம். அவருடைய கிருபை சாத்தியமில்லாத காரியங்கள், அதாவது அசாத்தியமான முடியவே முடியாது அப்படின்ற காரியத்தில் கூட அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும் பொழுது அதை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இது என்னோட பலத்தினால அப்படின்னு கேட்டால் இல்லை, இது அவருடைய கிருபையினால ஆனது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளுமே புது கிருபைகளை கொடுக்குறார். நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், அது புதுசாக அப்போ ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுக்குறாங்களா, அப்போவே உடனே நெசவு பண்ணி அதை நமக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய நேரத்தில் ஓல்டாக ரொம்ப நாள் ரொம்ப வருஷமான ஸ்டாக்கான ட்ரெஸ்ஸை கூட பாருங்கள் இது புது ட்ரெஸ், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட தேவன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையினால் நம்மளை நிரப்புகிறவர். அனுதினமும் இன்னைக்கு எனக்கு அவர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா நாளைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அவருடைய சமூகத்திலேருந்து எனக்கு அவர் புதிய கிருபையை கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்காக ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது புதிய கிருபையினால் நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும், நாளைக்கு எனக்கு என்ன தேவைன்றதும் அவருக்கு தெரியும். அந்தந்த நாளுக்கான கிருபைகளை அவர் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபைக்காக நம்ம காத்திருப்போம், கிருபையில் மகிழ்ந்திருப்போம். காட் பிளஸ் யூ.